பரமாத்மனே நமஹா. யதார்த்த கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை, 13ஆம் அத்தியாயம். கீதையின் ஆரம்பத்திலேயே திருதராஷ்டிரன், சஞ்சயனே, தர்மக்ஷேத்திரமான குருச்சேத்திரத்தில் யுத்தம் செய்யும் விருப்பத்துடன் ஒன்று கூடியிருக்கும் என்னுடைய புத்திரர்களும் பாண்டுவின் புத்திரர்களும் என்ன செய்கிறார்கள் என்று கேள்வி கேட்டிருந்தான். அந்த க்ஷேத்திரம் எங்கே இருக்கிறது என்பதைப் பற்றி இதுவரை ஒன்றுமே சொல்லப்படவில்லை. ஆனால் மகா புருஷராகிய ஸ்ரீகிருஷ்ணர் எந்த க்ஷேத்திரத்தில் யுத்தம் நடப்பதாக கூறினாரோ அதைப் பற்றி இந்த அத்தியாயத்தில் தீர்மானிக்கும் வகையில் உண்மையில் அந்த க்ஷேத்திரம் எங்கே இருக்கிறது என்பதை தெளிவாக விளக்கி அருள்கிறார். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் ப்ராஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஹ. குந்தி மகனே, இந்த உடலே ஒரு க்ஷேத்திரமாகும். இதனை யார் சரியான முறையில் அறிந்து கொள்கிறாரோ அவரே க்ஷேத்ரஞர் எனப்படுகிறார். அவர் இந்த உடலில் சிக்கிக் கொண்டிருக்கவில்லை, மாறாக அவரே அதனை இயக்குபவர் ஆவார். இவ்வாறு அந்த தத்துவத்தை அறிந்து உணர்ந்த மகா புருஷர்கள் கூறுகிறார்கள். உடல் என்னவோ ஒன்றுதானே, அதில் தர்மக்ஷேத்திரம் என்றும் குருக்ஷேத்திரம் என்றும் 2 க்ஷேத்திரங்கள் எவ்வாறு இருக்க முடியும்? உண்மையில் இந்த ஒரே உடலில்தான் அதனுடைய ஆழ்மனத்தில் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு செயல்படுகின்ற 2 விதமான எண்ண ஓட்டங்கள் எப்போதுமே இருந்து வருகின்றன. அதில் ஒரு வகை பரமாத்மாவில் நுழைவு பெற்றுத் தரவல்ல புண்ணியமயமான எண்ண ஓட்டம் எனப்படும். அவை தெய்வீக குணங்களாகும். மற்றொரு வகை குற்றம் உள்ள கண்ணோட்டத்துடன் இணைந்து செயல்புரியும் எண்ண ஓட்டமாகும். இந்த வகை அசுர குணங்கள் ஆகும். இது எப்போதுமே அழிந்து போகின்ற நிலையற்ற இந்த உலகத்தின் மீதே பற்றுதலையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துகிறது. எப்பொழுது அசுர குணங்கள் வலிமை பெற்று விளங்குகின்றனவோ அப்பொழுது இந்த உடலே குருட்சேத்திரமாக மாறுகிறது. இதே உடலின் ஆழ்மனதில் தெய்வீக குணங்கள் வலிமை பெற தொடங்கிவிட்டால் அப்பொழுது இந்த உடலே தர்மக்ஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 2 விதமான குணநலன்களின் ஏற்றமும் தாழ்வும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் தத்துவதரிசி மகாபுருஷரை அடைந்து எப்பொழுது ஒருவர் நிலைத்த பக்தியின் மூலமாக இறை ஆராதனையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுதே அவரது அகத்தில் இந்த 2 வேறுபட்ட எண்ண ஓட்டங்களுக்கு இடையில் இறுதி வெற்றியை நிர்ணயிக்கின்ற யுத்தம் துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த யுத்தத்தில் தெய்வீக குணங்கள் வலிமை பெற்றுக்கொண்டே சென்று அசுர குணங்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விடுகின்றன. அசுர குணங்கள் முழுவதுமாக அழிவுற்ற பிறகுதான் இறைவனின் நேரடி காட்சி என்னும் நிலை வாய்க்கப் பெறுகிறது. இறைவனை கண்கூடாக தரிசித்ததுடன் சேர்த்து தெய்வீக குணங்களுக்கும் அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. எனவே அவைகளும் தாமாகவே பரமாத்மாவினுள் இரண்டர கலந்து மறைந்து விடுகின்றன. இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தவரும்
பரமாத்மாவினுள் நுழைவு பெற்று விடுகிறார். 11வது அத்தியாயத்தில் கௌரவர் படையினரை தொடர்ந்து பாண்டவர் படையின் வீரர்களும் கூட யோகேஸ்வரருக்குள் சென்று மறைந்து விடுவதை அர்ஜுனன் கண்டான். இந்த மாபெரும் ஆன்மீக ஐக்கியத்திற்கு பிறகு ஆன்ம வடிவமாக எஞ்சி இருப்பவர் எவரோ அவரே க்ஷேத்ரஞர் எனப்படுகிறார். மேலும் பார்க்கலாம். க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத்தஜ்ஞானம் மதம் மம. அர்ஜுனா, நீ எல்லா க்ஷேத்திரங்களிலும் உரைகின்ற க்ஷேத்ரஞரும் நானே என்று அறிந்து கொள். அதாவது நானும் க்ஷேத்ரஞர் ஆவேன். எவர் இந்த உடல் என்னும் க்ஷேத்திரத்தை நன்கு அறிந்தவரோ அவரே க்ஷேத்ரஞர் ஆவார் என்பதை க்ஷேத்ரஞரை நேரடியாக தரிசனம் செய்து தத்ரூபமாக அறிந்து கொண்டுள்ள மகாபுருஷர்கள் கூறுகிறார்கள். நானும் க்ஷேத்ரஞர் ஆவேன் என்று ஸ்ரீகிருஷ்ணரும் கூறுகிறார். அதாவது ஸ்ரீகிருஷ்ணரும் ஒரு யோகீஸ்வரரே ஆவார். க்ஷேத்திரம் மற்றும் க்ஷேத்ரஞர் அதாவது விகாரங்களுடன் கூடிய படைப்பு மற்றும் புருஷனை அதாவது இறைவனை தத்துவத்துடன் சேர்ந்து அறிந்து கொள்வதே ஞானமாகும். இதுவே என்னுடைய உறுதியான கருத்தாகும். அதாவது இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்வதற்கு பெயரே ஞானமாகும். அது தவிர வீணான வாத விவாதங்களுக்கு பெயர் ஞானமில்லை. தத் க்ஷேத்ரம் யச்ச யாத்ரிக்ச யத்விகாரி யதஸ்ச யத் சச்சயோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. அந்த க்ஷேத்திரம் எத்தகையது, எத்தகைய விகாரங்களுடன் கூடியது, எந்த காரணத்தால் அவ்வாறு உண்டானது, அந்த க்ஷேத்ரஞர் எனப்படுபவர் யார், அவர் எத்தகைய வல்லமை உடையவர், இவை அனைத்தையும் என்னிடமிருந்து சுருக்கமாக கேள். க்ஷேத்திரம் விகாரங்களுடன் கூடியது. ஆனால் க்ஷேத்ரஞரோ இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக தனிப்பெரும் வல்லமையுடன் திகழ்பவர். இதை நான் மட்டுமே சொல்கிறேன் என்பதல்ல, ரிஷிகளும் இதையேத்தான் சொல்கிறார்கள். ரிஷிபிர் பஹுதா கீதம் சந்தோபிர் விவிதைः ப்ருதக் பிரம்மசூத்ரபதைश्चैव ஹேதுமத்பிர் விநிஷ்சிதைः. இந்த க்ஷேத்திரம் மற்றும் க்ஷேத்ரஞர் என்னும் தத்துவமானது ரிஷிகளின் மூலமாக பல்வேறு விதங்களில் பாடப்பட்டுள்ளது. பல்வேறு முறைகளில் வேதங்களை அலசி ஆராய்ந்ததன் மூலமாக தனித்தனியாக பிரித்து பொருள் உணர்த்தப்பட்டது. மிகவும் சிறப்பான முறைகளில் உறுதி செய்யப்பட்டு யுக்திகள் அடங்கப்பெற்ற பிரம்மசூத்திர வாக்கியங்கள் மூலமாகவும் இவைகளே விளக்கப்பட்டுள்ளன. வேதாந்தம், மகரிஷிகள், பிரம்மசூத்திரம் மற்றும் நான் என்று அனைவருமே ஒரே கருத்தை தான் சொல்ல விழைகிறோம். இந்த உடல் என்பது நம்முடைய ஊனக்கண்களுக்கு தென்படுவது வரை மட்டும்தானா? இது பற்றி கூறுகிறார். மகாபூதான்யஹங்காரோ
बुद्धिरव्यक्तमेव च इन्द्रियाणि दशैकञ्च पञ्चचेन्द्रियगोचराः. அர்ஜுனா, பஞ்ச மகாபூதங்களான பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மற்றும் அகங்காரம், புத்தி, சித்தம் எனப்படும் அஷ்டதா மூல பிரகிருதி, ஞானேந்திரியங்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி, கர்மேந்திரியங்களான வாக்கு, பாணி, பாதம், பாயுரு, உபஸ்தம், அத்துடன் சேர்த்து மனம் மற்றும் 5 புலன் விஷயங்களான சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பரிசம், அத்துடன் इच्छा द्वेषः सुखम् दुःखम् संघातश्चेतना धृतिः एतत् क्षेत्रम् समासेन सविकारमुदारितम्. விருப்பம், வெறுப்பு, சுகம், துக்கம் இவை அனைத்தும் கூடியுள்ள ஸ்தூல உடலாகிய இந்த பிண்ட தேகம் உயிருணர்வு மற்றும் தைரியம், இந்த முறையில் இந்த உடலானது விகாரங்களுடன் கூடியதாக சுருக்கமான முறையில் விளக்கப்பட்டுள்ளது. இதுவே உடல், அதாவது க்ஷேத்திரம் என்பதன் சுருக்கமான வடிவமாகும். இதில் விதைக்கப்படுகின்ற நல்ல மற்றும் தீய எண்ணங்கள் எனும் விதைகள்தாம் வினைகளின் வடிவில் முளைத்து எழுகின்றன. இந்த உடலே க்ஷேத்திரம் எனப்படுகிறது. எதுவரை இந்த விகாரங்கள் எனப்படும் நல்ல மற்றும் தீய புலனுகர்ச்சி ஆசைகள் உயிருடன் இருக்கின்றனவோ அதுவரைதான் இந்த உடலும் இருக்கும். எனவேதான் இந்த உடல் விகாரங்களால் தோன்றியது எனப்படுகிறது. இப்போது இந்த க்ஷேத்திரத்தில் ஒட்டியிராமல் அதனின்றும் விடுபட்ட சுதந்திரமான அந்த க்ஷேத்திரஞரின் உண்மை வடிவம் என்ன என்று பார்ப்போம். अमानित्वमदम्भित्वम् अहिंसा क्षान्तिरार्जवम् आचार्योपासनम् शौचम् स्थैर्यमात्मविनिग्रह. அர்ஜுனா, மான அவமானம் இன்மை, தற்பெருமை இன்மை, அஹிம்சை, மன்னித்து அருளும் குணம், மனம், வாக்கு ஆகியவற்றில் எளிமை, குரு உபாசனை, புனிதத்தன்மை, ஆழ்மனத்தின் உறுதிப்பாடு, மனத்துடன் சேர்த்து அனைத்து புலன்கள், உடல் ஆகியவற்றை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருத்தல். இங்கே அஹிம்சை என்பதன் பொருள் தன்னுடைய மற்றும் பிறருடைய ஆன்மாவிற்கு துன்பம் தராமல் இருப்பது மட்டுமன்று, ஆத்மாவை அதோகதிக்கு போகவிடாமல் தடுத்து மேலான நிலைக்கு உயர்த்திக் கொண்டு போவதுதான் தூய்மையான அஹிம்சையாகும். இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவச ஜன்ம மிருத்யுஜரா வியாதி துக்கதோஷானுதர்சனம். ஈகலோகம் மற்றும் பரலோகத்திலும் புலன் இன்ப நுகர்வுகளில் விருப்பமின்மை, நான் என்னும் அகங்காரம் இன்மை, பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி, புலனின்ப நுகர்ச்சிகள் முதலானவற்றினால் ஏற்படும் துக்கம், குறைபாடுகளைப் பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்தல். அசக்திரனபிஷ்வங்கः
पुत्रदारगृहादिषु नित्यञ्च समचित्तत्वम् इष्टानिष्टोपपत्तिषु. பிள்ளைகள், மனைவி, செல்வம், வீடு, சொத்து ஆகியவற்றில் பற்றின்மை, விரும்பியது மற்றும் விரும்பாதவை கிடைத்த போதும் எப்போதுமே சமநிலை குலையாத சித்தத்துடன் இருத்தல், மேலும் मयि चानन्ययोगेन भक्तिरव्यभिचारिणी विविक्तदेशसेवित्वम् அரதிர்ஜனசம்சதி. எவர் என்னிடம் நிலைத்த யோகத்துடன் வேறு எதை பற்றிய நினைப்பும் இன்றி தனிமையான இடத்தில் வாழ்ந்தபடியே கூட்டமான இடங்களில் வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இருத்தல் மற்றும் அத்யாத்மஞான நித்யத்வம் தத்துவஞானார்த்த தர்சனம் ஏதஜ்ஞானமிதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதா. ஆன்மாவின் ஆதிக்கத்தில் உள்ள ஞானத்தில் ஒரே மாதிரியான நிலைப்பாடு மற்றும் தத்துவ ஞானத்தின் அர்த்த வடிவமான பரமாத்மாவை நேருக்கு நேராக தரிசனம் செய்தல், இவையெல்லாம் தான் ஞானம் எனப்படும். இதனின்று விபரீதமானவை அனைத்தும் அஞ்ஞானம் என்றே கூறப்படுகிறது. அந்த பரமதத்துவ பரமாத்மாவை இதயத்தில் தரிசனம் செய்து அறிந்து கொள்வதற்கு பெயரே ஞானமாகும். இதனின்று வேறுபடுபவை அனைத்தும் அஞ்ஞானமாகும். மான அவமானத்தை பொருட்படுத்தாத தன்மை முதலான மேலே கூறப்பட்டுள்ள லட்சணங்கள் அனைத்தும் இந்த ஞானத்தையே குறித்து ஒன்றை ஒன்று நிறைவேற்றும் சொற்களாகும். கேள்வி நிறைவடைகிறது. ज्ञेयं यत्तत् प्रवक्ष्यामि यज्ञात्वामृतमश्नुते अनादिमत्परं ब्रह्म न सत्तन्नासदुच्यते. அர்ஜுனா, எவர் அறிவதற்கு தகுதியானவரோ மற்றும் எவரை அறிந்த பிறகு மரணத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட மனிதர்கள் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுவிடுகிறார்களோ அதை நல்ல முறையில் விளக்கிக் கூறுகிறேன். தொடக்கம் என்பதே இல்லாத பரபிரம்மம் உண்மை சத் என்றோ அல்லது உண்மையற்றது அசத் என்றோ அறுதியிட்டு சொல்லப்பட முடியாதவர். அதாவது, ஏனெனில் எதுவரை அவர் தனித்தவராக உணரப்படுகிறாரோ அதுவரை அவர் சத், அதாவது இருக்கிறார் எனலாம். மேலும் எப்பொழுது மனிதன் அவரிலேயே இரண்டர கலந்து விடுகிறானோ அப்பொழுது இருக்கிறார் என்றெல்லாம் தனித்து உணர்வதற்கு அங்கே ஒருவரும் எஞ்சியிருப்பதில்லை என்னும் நிலையில் யார் யாரிடம் என்ன சொல்வது? அந்நிலையில் ஒருவராகவே இருக்கிறார், வேறு எந்த உணர்வும் இருப்பதில்லை. அத்தகைய நிலையில்தான் அந்த பிரம்மம் இருப்பது அல்லது இல்லாதது என்று சொல்ல முடியாத ஒருவராக உணரப்படுகிறார். மாறாக எது தன்னில்தானே நிலையான இருப்பு என்னும் இயல்புடையதோ அதுவேதான் அது.
सर्वतः पाणिपादं तत् सर्वतोक्षिशिरोमुखम् सर्वतः श्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति. அந்த பிரம்மமானது அனைத்து திசைகளிலும் கைகள் கால்களை உடையது, அனைத்து திசைகளிலும் கண்கள் தலைகள் வாய்களை உடையது, அனைத்து திசைகளிலும் காதுகளை உடையதும் செவி மடுக்கிறதும் ஆகும். ஏனெனில் அது இவ்வுலகம் முழுவதும் நீக்கமற நிறைந்து நிலை பெற்றுள்ளது. सर्वेन्द्रिय गुणाभासम् सर्वेन्द्रिय विवर्जितम् असक्तम् सर्वभृच्चैव निर्गुणम् गुणभोक्तृ च. அது எல்லா புலன்களின் விஷயங்களையும் அறிந்தது. இவ்வாறு இருந்தும் கூட அது புலன்கள் அற்றது, பற்றற்றது, குணங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருந்த பிறகும் கூட அனைத்தையும் தாங்குவதாகவும் போற்றி பேணி பாதுகாப்பதாகவும் அமைந்துள்ளது. எல்லா குணங்களையும் அனுபவிப்பதும் ஆகும். அதாவது எல்லா குணங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக தன்னிலேயே மறையச் செய்ய வல்லது. ஸ்ரீகிருஷ்ணர் ஏற்கனவே இதைப் பற்றி வேள்வி மற்றும் தவங்களை அனுபவிப்பவன் நானே, இறுதியில் எல்லா குணங்களும் என்னில்தான் ஒன்று கலந்து மறைகின்றன என்று கூறியிருக்கிறார். बहिरन्तश्च भूतानाम् अचरम् चरमेव च सूक्ष्मत्वात् तदविज्ञेयम् दूरस्थम् चान्तिके च तत्. அந்த பிரம்மமானது மனிதர் உட்பட எல்லா உயிர் தாங்கிய ஜீவராசிகளின் உள்ளும் புறமும் பரிபூரணமாக நிறைந்திருக்கிறது. அசைவன அசையாதன என்னும் வடிவங்களும் அதுவேதான். சூட்சுமமாக மிகவும் நுட்பமாக இருப்பதால் அது அறியப்பட முடியாமல் இருக்கிறது. அது அறிவிற்கு அப்பாற்பட்டது, மனம் மற்றும் புலன்களுக்கு அப்பாற்பட்டது. மிகவும் சமீபமாக இருப்பதும் வெகு தொலைவில் இருப்பதும் அதுவேதான். अविभक्तञ्च भूतेषु विभक्तमिव च स्थितम् भूतभर्तृ च तज्ज्ञेयम् ग्रसिष्णु प्रभविष्णु च. அது பகுக்க முடியாத ஒன்றாக இருந்த பிறகும் கூட மனிதர் உட்பட எல்லா அசையும் அசையாத உயிரினங்களிலும் தனித்தனியாக இருப்பதைப் போல தோன்றுகிறது. அந்த அறிவதற்கு தகுதி படைத்த பரமாத்மா அனைத்து உயிரினங்களையும் உற்பத்தி செய்கிறது, போற்றி பேணி பாதுகாக்கிறது, கடைசியில் அனைத்தையும் அழிக்கவும் செய்கிறது. இங்கே புறம் மற்றும் அகம் ஆகிய இரண்டு உணர்வு நிலைகளுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. புறத்தில் உற்பத்தி என்று பொருள் கொண்டால் அகத்தில் ஆன்மீக விழிப்புணர்வு என்று பொருள் கொள்ள வேண்டும். புறத்தில் போற்றி பேணி பாதுகாத்தல் என்று பொருள் கொண்டால் அகத்தில் ஆன்மீக யோக நலனை பாதுகாத்தல் என்று பொருள் கொள்ள வேண்டும். புறத்தில் உடல்களின் அழிவு மற்றும் பரிமாற்றம் என்று பொருள் கொண்டால்
அகத்தில் அனைத்தின் அழிவு, அதாவது மனிதர் உட்பட அனைத்து உயிர்களின் உற்பத்திக்கு காரணமாக அமைகின்ற, மீண்டும் மீண்டும் உடலெடுக்கச் செய்கின்ற சங்கல்பங்களின் அழிவு, அழிவுடன் சேர்த்தே தனது ஆன்ம வடிவத்தை அடையப் பெறுதல் என்று பொருள் கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் பிரம்மத்தின் லட்சணங்களாகும். ज्योतिषामपि तज्ज्योतिः तमसः परमुच्यते ज्ञानं ज्ञेयं ज्ञानगम्यं हृदि सर्वस्य विष्ठितम्. அந்த அறியத் தகுந்த பிரம்மம் ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியானது, இருளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அது முழுமையான அறிவு வடிவமானது, அனைத்தையும் முழுமையாக அறிந்தது, அறியத் தகுந்தது, ஞானத்தின் மூலமாகவே அடையப்படுவது. அதை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்வதற்கு பெயரே ஞானம் எனப்படுகிறது. அத்தகைய ஞானத்தின் மூலமாகவே அந்த பிரம்மத்தை அடைவதென்பது சாத்தியமாகிறது. அது அனைவரின் இதயத்திலும் நிலை பெற்றுள்ளது. அனைவரின் இதயமே அதனுடைய வசிப்பிடம் ஆகும். வேறு எங்கே தேடினாலும் அது ஒருபோதும் கிடைக்காது. எனவே இதய தேசத்தில் தியானம் செய்தல் மற்றும் யோகத்தை அனுசரிப்பதன் மூலமாக மட்டுமே அந்த பிரம்மத்தை அடைய வழிமுறை உள்ளது. इति क्षेत्रं तथा ज्ञानं ज्ञेयं चोक्तं समासतः मद्भक्त एतद्विज्ञाय मद्भावायोपपद्यते. அர்ஜுனா, க்ஷேத்திரம், ஞானம் மற்றும் அறிய தகுந்த பரமாத்மாவின் வடிவம் இந்த அளவிற்கு மட்டுமே சுருக்கமான முறையில் கூறப்பட்டது. இதை அறிந்து கொண்டு என்னுடைய பக்தன் எனது தத்ரூபமான ஆன்ம வடிவத்தை அடையப் பெறுகிறான். இதுவரை யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் எதனை க்ஷேத்திரம் என்று கூறி வந்தாரோ அதையே இயற்கை என்றும், எதனை க்ஷேத்திரஞர் என்று கூறினாரோ அதையே புருஷன், அதாவது இறைவன் என்ற வார்த்தைகளாலும் இப்போது குறிப்பிடுகிறார். பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யநாதி உபாவபி விகாரான்ஷ குணான்ஷைவ வித்தி பிரகிருதி சம்பவான். இந்த பிரகிருதி மற்றும் புருஷன் ஆகிய இரண்டுமே அனாதி, ஆரம்பமற்றவை என்று அறிந்து கொள். எல்லா விகாரங்களும் நல்வினைகள், தீவினைகள், 3 குணங்களுடன் கூடிய படைப்பில் இருந்துதான் உற்பத்தியானவை என்று அறிந்து கொள். कार्यकरण कर्तृत्वे हेतुः प्रकृतिरुच्यते पुरुषः सुख दुःखानां भोक्तृत्वे हेतुरुच्यते. காரியம் மற்றும் கரணம், அதாவது செயல் மற்றும் கருவி, எதன் மூலமாக காரியம் செய்யப்படுகிறதோ அதுவே கருவி எனப்படும். ஆன்மீக இறை ஆராதனைக்கு விவேகம், வைராக்கியம் முதலான தெய்வீக குணங்கள் கரணமாகும். தீமை நிறைந்த தீய செயல்கள் நடைபெறுவதற்கு காமம், கோபம் முதலான விகாரங்கள்
அதாவது அசுர குணங்கள் கரணமாகும். இவற்றை இயற்கையே உற்பத்தி செய்வதாக கூறப்படுகிறது. இந்த மனிதன் சுகம் மற்றும் துக்கம் முதலானவற்றை அனுபவிப்பதற்கு காரணமாக இருக்கிறான் என்றும் சொல்லப்படுகிறது. அவன் இதுபோன்று அனுபவித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டுமா, அல்லது இதனின்று விடுதலையும் கிடைக்குமா என்று ஒரு கேள்வி எழுகிறது. படைப்பு மற்றும் புருஷன் இரண்டுமே தொடக்கமில்லாதவை எனும்போது ஒருவன் எவ்வாறு இதிலிருந்து விடுதலை பெறுவான்? இது பற்றி கூறுகிறார். पुरुषः प्रकृतिस्थो हि भुङ्क्ते प्रकृतिजान् गुणान् कारणं गुणसङ्गोऽस्य सदसद्यो निजन्मसु. படைப்புக்கு மத்தியில் இருக்கும் இறைவனே இந்த படைப்பில் இருந்து உற்பத்தியாகின்ற குணங்களின் செயல்பாடுகளினால் உண்டாகும் பொருட்களையெல்லாம் அனுபவிப்பவர் ஆவார். மேலும் இந்த குணங்களின் சேர்க்கையே இந்த ஜீவாத்மாவானது உயர்ந்த மற்றும் தாழ்ந்த பிறவிகளில் பிறவி எடுக்க காரணமாக அமைகிறது. இயற்கையில் இருந்து தோன்றும் குணங்களின் சேர்க்கையானது முழுவதுமாக நீங்கிய பிறகுதான் பிறப்பு மற்றும் இறப்பில் இருந்து முக்தி, அதாவது விடுதலை கிடைக்கிறது. இப்போது அந்த இறைவனை பற்றியும் அவர் எந்தவிதமாக இந்த படைப்பில் பிரகிருதியின் மீது நின்று கொண்டிருக்கிறார் என்பதையும் விளக்குகிறார். उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तो देहेऽस्मिन् पुरुषः परः. அந்த புருஷர், அதாவது இறைவன், சாட்சி ரூபமாக, வெறும் பார்வையாளராக, இதய தேசத்தில் வெகு அருகாமையில், கை, கால், மனம் ஆகியவையெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் விடவும் மிகவும் அருகில் சாட்சி ரூபமாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பவராக வீற்றிருக்கிறார். அவருடைய பார்வையில் நீங்கள் நல்லதை செய்தாலும் அல்லது தீயதை செய்தாலும் அவருக்கு அதனால் ஒரு பயனும் ஏற்படுவதில்லை. அவர் வெறுமனே சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். சாதனையின் சரியான திசையும் வரிசை கிரமமும் பிடிக்குள் வந்துவிட்ட பிறகு சாதகர் கொஞ்சம் உயர்நிலையை அடைந்து அவரை நோக்கி முன்னேறத் தொடங்கினால் சாட்சி ரூபமாக இருக்கும் அவரது நிலைப்பாடு மெதுவாக மாறத் தொடங்குகிறது. அவர் அனுமந்தா, அனுமதி தர ஆரம்பிக்கிறார், அனுபவம் தர தொடங்குகிறார். ஆன்ம சாதனையின் மூலமாக இன்னும் நெருங்கி வந்துவிட்டால் அவரே பர்த்தா என்னும் நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பேணி பாதுகாப்பவராகிறார். இந்த நிலையில் உங்களுடைய யோக நலனை பாதுகாக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறார். சாதனை இன்னும் சூக்கும நிலையை அடைந்துவிட்டால் அவரே போக்தா என்னும் நிலைப்பாட்டை எடுக்கிறார். போக்தாரம் யக்ஞ தபசாம், வேள்வி தவம் என்று நிறைவேற்றப்படுபவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு விடுகிறார். இதற்கு பிறகு வருகின்ற நிலைப்பாடுதான் மகேஸ்வர, சர்வ வல்லமையும் படைத்த மாபெரும் கடவுள் என்னும் வடிவத்தில் பரிணமித்து விடுகிறார். படைப்பின் தலைவராகிறார். ஆனால் இந்நிலையில் படைப்பு என்ற ஒன்று உயிருடன் இருப்பதால் தானே அதற்கு தலைவர் என்ற நிலைப்பாடும் இருக்கிறது.
இதையும் விட உன்னதமான நிலையை அடைந்ததும் அதே புருஷர் எப்போது பரமாத்மேதி சாப்யுக்தோ பரம்பொருளுடன் ஒன்றிணைந்து விடுகிறாரோ அப்போதே பரமாத்மா என அழைக்கப்படுகிறார். இந்த முறையில் உடலில் இருந்த போதிலும் இந்த புருஷராகிய ஆத்மா பிரகிருதியிலிருந்து எல்லா வகையிலும் அப்பாற்பட்டதாகவே உள்ளது. ஆரம்பத்தில் சாட்சி ரூபமாக இருந்த இந்த ஆத்மா படிப்படியாக உயர்ந்து கொண்டே சென்று அனைத்திற்கும் அப்பாற்பட்ட மேலான உயர்ந்த இறைவனை தொட்டுணர்ந்து பரமாத்ம ரூபமாக முழுமையாக பரிணமிக்கிறது. இவ்வளவுதான் வேறுபாடு. य एवं वेत्ति पुरुषं प्रकृतिं च गुणैः सह सर्वथा वर्तमानोऽपि न स भूयोऽभिजायते. இந்த முறையில் புருஷன் மற்றும் குணங்களுடன் கூடிய பிரகிருதியை எவனொருவன் இதயத்தில் தரிசனம் செய்து அறிந்து கொள்கிறானோ அவன் எல்லாவிதமான செயல்களில் ஈடுபட்டிருந்த பிறகும் கூட மறுபடியும் பிறவி எடுப்பதில்லை. அதாவது அவனுக்கு மறுபிறவி கிடையாது. இதுவே முக்தி எனப்படுகிறது. இதுவரை யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் பிரம்மம் மற்றும் பிரகிருதி ஆகியவற்றை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்வதுடன் சேர்த்து கிடைக்கும் பரமகதி, அதாவது இறைப்பேறு நிலை மற்றும் அவனுக்கு மறுபிறவியில் இருந்து விடுதலை கிடைப்பது பற்றியும் தெளிவாக விளக்கி அருளினார். மேலும் அவர் இப்போது எதனை வேள்வியின் செயல்முறை என்றும் இறை ஆராதனை என்றும் சொல்கிறாரோ அந்த யோகத்தை வலியுறுத்தி கூற விழைகிறார். ஏனெனில் இந்த கர்மத்தை செயல்முறைப்படுத்தாமல் எவருமே மேற்கூறப்பட்ட பரமகதியை, அதாவது இறைப்பேறு நிலையை, முக்தியை அடையவே முடியாது. ध्यानेनात्मनि पश्यन्ति केचिदात्मानमात्मना अन्ये सांख्येन योगेन कर्मयोगेन चापरे. ஹே அர்ஜுனா, அந்த ஆத்மானம் பரமாத்மாவை எத்தனையோ மனிதர்கள் ஆத்மனா தங்களுடைய அகத்தினுள் ஆன்ம சிந்தனை செய்து தியானத்தின் மூலமாக ஆத்மனி இதய தேசத்தில் பார்க்கிறார்கள். எத்தனையோ பேர் ஞான யோகத்தின் மூலமாகவும் இன்னும் எத்தனையோ பேர் பற்றற்ற நிஷ்காம கர்மயோகத்தின் மூலமாகவும் அவரை பார்க்கிறார்கள். இந்த ஸ்லோகத்தில் தியானம் முக்கியமானதொரு சாதனையாக கூறப்பட்டுள்ளது. அந்த தியானத்தை கடைபிடிப்பதற்காக ஞானயோகம் மற்றும் நிஷ்காம கர்மயோகம் ஆகிய 2 சிந்தனை ஓட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. अन्येत्वेवमजानन्तः श्रुत्वान्येभ्य उपासते तेऽपि चातितरन्त्येव मृत्युं श्रुतिपरायणा. ஆனால் மற்றொரு வகையினர், அதாவது யாருக்கு ஆன்மீக சாதனையை பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லையோ அவர் இதையெல்லாம் முறையாக அறிந்திராத போதிலும் வேறொரு வழியில், அதாவது தத்துவத்தை அறிந்த மகாபுருஷரின் மூலமாக
ஆன்மீக சாதனையை பற்றி கேட்டு அறிந்து கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுகிறார். அவ்வாறு அவர் மூலமாக கேட்டறிந்து கொள்ள தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டுள்ளவரும் கூட மரணம் அலைபோதுகின்ற இந்த பிறவி என்னும் பெருங்கடலில் இருந்து எந்தவிதமான சந்தேகமும் இல்லாமல் நீந்தி கரை சேர்ந்து விடுகிறார். எனவேதான் சாதனையின் எந்த ஒரு அங்கத்தையும் செயல்முறைப்படுத்த முடியவில்லை என்றாலும் கூட மகா புருஷர்களின் சத் சங்கத்தையாவது, அதாவது ஆன்மீக உபதேசங்களையாவது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். यावत् संजायते किञ्चित् सत्त्वं स्थावरजङ्गमम् क्षेत्रक्षेत्रज्ञसंयोगात् तद्विद्धि भरतर्षभ. அர்ஜுனா, ஒட்டுமொத்த உலகிலும் எத்தனை எத்தனை அசைவன அசையாதன என்று அனைத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் உற்பத்தியாகின்றனவோ அவை அனைத்தும் க்ஷேத்திரம் மற்றும் க்ஷேத்திரஞரின் சேர்க்கையினால் உண்டானவை என்றே நீ அறிந்து கொள். இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து முக்தி நிலை பெறுவது எப்போது நடக்கிறது? இது பற்றி கூறுகிறார். समं सर्वेषु भूतेषु तिष्ठन्तं परमेश्वरं विनश्यत्स्व विनश्यन्तं यः पश्यति स पश्यति. எவர் ஒருவர் சிறந்த முறையில் அழிவுற்றுக் கொண்டே இருக்கும் அசைவன அசையாதன என்று அனைத்து ஜடம் மற்றும் உயிரினங்களிலும் அழிவென்பதே இல்லாமல் சமமான உணர்வுடன் விற்றிருக்கும் பரமேஸ்வரரை சமநோக்கோடு காண்கிறாரோ அவரே உள்ளதை உள்ளபடிக்கு காண்கிறார். அதாவது இயற்கையானது மிகவும் சிறப்பான முறையில் முழுவதுமாக அழிவுற்ற பிறகுதான் அந்த பரமாத்ம வடிவம் காண்பதற்கு கிடைக்கிறது, அதற்கு முன்பு அல்ல. இதையேதான் கடந்த 8வது அத்தியாயத்திலும் மனிதர் உட்பட அனைத்து உயிரினங்களின் எண்ணங்களின் மூலமாக உருவாகிக் கொண்டே இருக்கும் நல்ல மற்றும் தீய வினைகளிலிருந்து விடுபடுவது ஒன்றே கர்மத்தின் உச்சகட்ட நிலை எனப்படுகிறது. அந்த நிலையில்தான் கர்மம் முழுமையாக நிறைவு பெறுகிறது. அதையேதான் இங்கேயும் அசைவன அசையாதவை என்று மனிதர் உட்பட அனைத்து உயிரினங்களும் அழிவுற்ற போதிலும் அவற்றிலெல்லாம் அழிவென்பதே இல்லாமல் சமமான உடனுடன் வீற்றிருக்கும் பரமேஸ்வரரை காண்பவர் எவரோ அவரே உள்ளதை உள்ளபடிக்கு சரியாக காண்கிறார் என்று சொல்கிறார். समं पश्यन्हि सर्वत्र समवस्थितमीश्वरम् न हि नस्त्यात्मनात्मानम् ततो याति परां गतिम्. ஏனெனில் அவர் எங்கும் சமமான உணர்வுடன் நிலை பெற்றுள்ள பரமேஸ்வரரை அவர் எவ்வாறு இருக்கிறாரோ அவ்வாறே சமமாக காண்கின்றபடியால் தன் மூலமாக தம்மை அழித்துக் கொள்வதில்லை. ஏனெனில் அவர் இறைவன் எவ்வாறு இருக்கிறாரோ அவ்வாறே கண்டுகொண்டு விட்டார். எனவேதான் அவர் பரமகதியை, அதாவது முக்தியை பெற்றுவிடுகிறார். இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து முக்தி நிலையை அடைய பெற்றவரின் லட்சணத்தை எடுத்துரைக்கிறார். प्रकृत्यैव च कर्माणि
क्रियमाणानि सर्वशः यः पश्यति तथात्मानम् अकर्तारं स पश्यति. எவர் ஒருவர் எல்லா கர்மங்களுமே எல்லா முறைகளிலும் படைப்பின் மூலமாக செய்யப்படுகின்றன என்று காண்கிறாரோ, அதாவது எதுவரை இயற்கை உள்ளதோ அதுவரை கர்மங்கள் நடைபெறுவதை காண்கிறாரோ, ஆன்மாவை எதையும் செய்யாதது என்றும் காண்கிறாரோ, அவரே உள்ளதை உள்ளபடியாக காண்கிறார். यदा भूतपृथग्भावम् एकस्थमनुपश्यति तत एव च विस्तारम् ब्रह्म सम्पद्यते तदा. எவர் ஒருவர் எந்த காலத்தில் மனிதர் உட்பட அனைத்து உயிரினங்களின் பல்வேறு விதமான எண்ணங்களிலும் அந்த ஒரே பரமாத்மாவே நிறைந்திருப்பதையும் நிலை பெற்று இருப்பதையும் காண்கிறாரோ, அந்த பரமாத்மாவில் இருந்தே இந்த உயிர்கள் அனைத்துமே விரிவாக்கம் பெறுவதையும் காண்கிறாரோ, அதே சமயத்தில் அவர் அந்த பிரம்மத்தை அடைந்து விடுகிறார். எந்த கணத்தில் இந்த நிலையானது அடையப் பெற்று விடுகிறதோ அந்த கணமே அவர் பிரம்மத்தில் நிலை பெற்று விடுகிறார். இந்த லட்சணமும் கூட ஸ்தித பிரஜ்ஞ மகா புருஷருக்கு உரியதாகும். அநாதித்வான் நிர்குணத்வாத் பரமாத்மாயமவ்யயः शरीरस्थोऽपि कौन्तेय न करोति न लिप्यते. குந்தியின் மகனே, ஆரம்பமற்றவராக இருப்பதாலும் குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருப்பதாலும் அழிவென்பதே இல்லாத பரமாத்மா இந்த உடலில் நிலை பெற்றிருந்த போதிலும் கூட உண்மையில் எதையும் செய்வதும் இல்லை, எதிலும் பந்தப்படுவதும் இல்லை. எந்த முறையில்? யதா சர்வகதம் சௌக்ஷ்ம்யாத் ஆகாசம் நோபலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மானோபலிப்யதே. எந்த முறையில் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள ஆகாயமானது சூட்சுமமாக மிகவும் நுட்பமான நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் எதனுடனும் ஒட்டாமல் பந்தப்படாமல் இருக்கிறதோ, சரியாக அதே போன்று எல்லா உடல்களிலும் நீக்கமர நிறைந்து இருந்த போதிலும் கூட ஆன்மாவானது குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த உடல்களில் உள்ள குணங்களுடன் ஒட்டிக்கொள்வதில்லை. மேலும் கூறுகிறார், யதா பிரகாஷயத்யேகः கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிः க்ஷேத்ரம் க்ஷேத்ரீ ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத. அர்ஜுனா, எந்த முறையில் ஒரே சூரியன் எல்லா பிரம்மாண்டங்களுக்கும் வெளிச்சம் தருகிறதோ அதே முறையில் ஒரே ஆத்மா தான் எல்லா சேத்திரங்களுக்கும், அதாவது எல்லா உடல்களுக்கும் வெளிச்சம் தருகிறார். இறுதியாக அவர் நிர்ணயித்து கூறுவதாவது, சேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோரேவம் அந்தரம் ஞான சக்ஷுஷா பூத பிரகிருதி மோக்ஷஞ்ச யே விதுர்யாந்தி தே பரம்.
இம்முறையில் க்ஷேத்திரம் க்ஷேத்திரங்கிற்கு இடையில் உள்ள வேறுபாட்டையும் விகாரங்களுடன் கூடிய படைப்பிலிருந்து விடுதலை பெறுகின்ற உபாயத்தையும் ஞானம் என்னும் கண்கள் மூலமாக கண்டுவிடுகின்ற மகாத்மாக்கள் பரபிரம்ம பரமாத்மாவை அடையப் பெறுகிறார். அதாவது க்ஷேத்திரம் மற்றும் க்ஷேத்திரஞரை பார்க்கின்ற பார்வைக்கு பெயர்தான் ஞானமாகும். ஞானம் என்பதும் இறைவனை நேரடியாக தரிசனம் செய்கின்ற சாட்சாத்காரம் என்பதும் ஒரே பொருள் தருகின்ற நேர் சொற்களாகும். இரண்டும் ஒன்றை ஒன்று நிறைவேற்றுபவையாகும். முடிவுரை. கீதையின் ஆரம்பத்தில் தர்மச்சேத்திரம் மற்றும் குருச்சேத்திரம் ஆகியவற்றின் பெயர்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஆனால் அந்த க்ஷேத்திரம் உண்மையில் எங்கே இருக்கிறது? அந்த இடத்தை பற்றி சொல்வது மட்டும் எஞ்சியிருந்தது. அதை கீதையின் ஆசிரியரான ஸ்ரீகிருஷ்ணரே இந்த அத்தியாயத்தில் தெளிவுபட கூறிவிட்டார். குந்தியின் மகனே, இந்த உடல்தான் ஒரு க்ஷேத்திரமாகும். எவர் இதனை அறிந்தவரோ அவரே க்ஷேத்திரஞர் எனப்படுகிறார். க்ஷேத்திரம் எனப்படுகின்ற இந்த உடலானது நமது கண்களுக்கு தென்படுவது வரை மட்டும்தானா என்ன? இது உருவாவதற்கு பின்னால் மாபெரும் திட்டம் இருப்பதையும் அதில் இடம்பெறுகின்ற அனைத்தையும் எண்ணி கணக்கிட்டு சொல்லும்போது அஷ்டதா மூல பிரகிருதி, அவ்யக்த பிரகிருதி, 10 புலன்கள் மற்றும் மனம், புலன்களின் 5 விஷயங்கள், ஆசை, வேட்கை, வாசனை என்று இந்த முறையில் இந்த விகாரங்களின் கலப்படமான கூட்டமே இவை அனைத்தும் சேர்ந்ததொரு கலவை பொருளே இந்த சரீரம் எனப்படுகிறது. எதுவரை இவையெல்லாம் இருக்கின்றனவோ அதுவரை ஏதேனும் ஒரு வடிவில் உடலும் இருக்கவே செய்யும். இதுவே க்ஷேத்திரம் எனப்படுகிறது. இந்த உடல் என்கின்ற க்ஷேத்திரத்தில் விதைக்கப்படுகின்ற நல்லவை தீயவை என்கின்ற எண்ணங்களாகிய விதைகள்தாம் சம்ஸ்காரங்கள், அதாவது வினைகள் என்னும் வடிவத்தில் முளைத்தெழுகின்றன. எவர் இதை கடந்து செல்கிறாரோ அவரே க்ஷேத்திரஞர் ஆவார். க்ஷேத்திரத்தின் உண்மையான உருவத்தை விளக்கிக் கொண்டே அந்த தெய்வீக குணதர்மங்களைப் பற்றி எடுத்துக் கூறியதுடன் அந்த க்ஷேத்திரஞரே இந்த க்ஷேத்திரத்திற்கு வெளிச்சம் தருகிறார் என்று உரைத்தார். இம்முறையில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும் பிரம்ம வித்தையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன உரையாடலுமாகிய க்ஷேத்திர க்ஷேத்ரஞ விபாக யோகம் என்ற பெயருடைய 13வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இவ்வாறு ஸ்ரீமத் பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்களின் சீடரான சுவாமி அட்கடானந்தர் இயற்றிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் யதார்த்த கீதை என்ற உரையில் க்ஷேத்திர க்ஷேத்ரஞ விபாக யோகம் என்ற பெயருடைய 13வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஹரி ஓம் தத் சத்.